திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து இந்த தீர்மானத்தை இயற்றியிருக்கிறார்கள். இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க ஒன்றிய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மேம்படுத்தி வரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதேபோல இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. மேலும் மணிப்பூர் மாநிலத்தை மாநில பாஜக அரசும் ஒன்றிய அரசும் கை கழுவி விட்டதாக திமுக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஹிந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் எல்ஐசியின் இணையதள முகப்பு ஹிந்திக்கு மாற்றப்பட்டது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று கூடியிருக்கும் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தை மாநில பாஜக அரசும் ஒன்றிய அரசும் கை கழுவி விட்டதாகவும் இந்த கூட்டத்தில் திமுக கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விரிவான தகவல்கள். திமுகவினுடைய ஒருநிலை திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்களை பொறுத்தவரை முதல் தீர்மானமாக தமிழ்நாட்டை மேம்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இரண்டாவது தீர்மானமாக ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்கள் நலனை காப்பீர் என மூன்றாவது தீர்மானமும், மணிப்பூர் தீயை அணைக்க வேண்டும் எனவும் நான்காவது தீர்மானமும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது தீர்மானமாக நிதி உரிமையை நிலைநிறுத்துக என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆறாவது தீர்மானமாக சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயர்நிலை செயல் திட்ட கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மொத்தமாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் தமிழ்நாட்டை மேம்படுத்தி வரக்கூடிய முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர், அதே போன்று பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட அவர்களின் முன்மாதிரியான ஒரு திட்டங்களையும், இந்தியாவிற்கே முன்மாதிரியான முத்திரை பதிக்கும் திட்டங்களை நிறைவேற்றி தந்து திராவிட ஆட்சியை நடத்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடந்த அதிமுக ஆட்சியில் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை பால்படுத்திய நிலையில் அதை சீர் செய்ததோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை சிறப்புமிகு மாநிலமாக உயர்த்தி காட்டி வருகிறார் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்கள் நலத்திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், அனைத்து மாவட்ட தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய புதிய தொழிற்சாலைகள், புதிய வேலைவாய்ப்புகளையும் என தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதையெல்லாம் கடந்த 3.5 ஆண்டு காலத்தில் அடுத்தடுத்து நிறைவேற்றி மக்களுக்கான மக்கள் அரசை நடத்தி வரக்கூடிய திறன்மிக்க முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு தனி மனிதனுடைய கோரிக்கையும் செவிமடுத்து பார்த்து திட்டங்களை தீட்டும் முதலமைச்சரும், அதே நேரத்தில் கோட்டையிலிருந்து ஆட்சி செய்தால் மட்டும் போதாது என்று மாவட்டம் தோறும் நேரடியாக கள ஆய்வினை துவக்கி இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான முதலமைச்சராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். மாவட்ட ரீதியான கட்சி பணிகளையும் மாவட்டந்தோறும் நேரில் சென்று ஆய்வு செய்து வருவதோடு கட்சியினுடைய நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து தனது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இப்படி ஒரு நேரத்தில் ஆட்சி பணியையும் கட்சி பணியையும் செய்து வரக்கூடிய திராவிட நாயகர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை உயர்தர செயல்திட்ட குழு முழுமனதாக பாராட்டுவதாக முதல் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில மொழிகளை புறந்தள்ளி இந்தி மதம் வாரம் கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் வலியுறுத்தப்பட்டு வரக்கூடிய ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ளாமல் காலந்தாழ்த்துவது, சிறுபான்மை உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் வக்ஃப் வாரிய சட்டங்கள், நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று மக்கள் உயிரை பறிக்கும் தொடர் ரயில் விபத்திலே தடுக்க நடவடிக்கை எடுக்காத போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்காத ஒரு அரசாக ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆசிரியர்களை பாதிப்புக்குள்ளாக்கக்கூடியதும், அரசியல் அளித்துள்ள மாநிலங்களுக்கான அதிகாரங்களை பறிப்பது, அவசர கதியில் கொண்டு வரக்கூடிய 3 குற்றவியல் சட்டங்கள், பேரிடர் நிதியை வழங்குவதில் பாஜக அல்லாத மாநிலங்களிடம் காட்டும் பாராமுகம் என ஏழைகளுடைய வயிற்றை அடிக்கும் விதமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு நிதி குறைப்பு உள்ளிட்டவற்றை ஒன்றிய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக இளைஞர்களை திண்டாட வைக்கக்கூடிய வகையில் 9.2% விழுக்காட்டிற்கு மேலான வேலை வாய்ப்பின்மை, பிற்படுத்தப்பட்ட
மற்றும் பட்டியல் மக்களினுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை நீக்குவது உள்ளிட்ட சமூக நீதிக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிய பாஜக அரசு ஜனநாயக விரோத மக்கள் விரோத அரசியல் சட்ட விரோத செயல்பாடுகளை இந்த உயர்நிலை செயல்திட்ட குழு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2014 தேர்தலுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியையும் 10 ஆண்டுகளில் நிறைவேற்றாமல் அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் மந்த நிலையில் ஒன்றிய அரசு இருப்பதாகவும், இந்திய நாட்டினுடைய அனைத்து தார்மீக அறநெறி அரசியல் சட்ட கோட்பாடுகளை மதிக்காமல் வகுப்புவாத சிந்தனைகளை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய அரசாக பாஜக அரசு இருக்கிறது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைக்கக்கூடிய வகையிலும் சிந்தனைகளை தள்ளி வைத்து இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களையும் குறைந்தபட்ச நன்மைகளை செய்யும் 3 முறையாவது மக்கள் தனிப்பெரும்பான்மை வழங்கப்படாத தேர்தல் முடிவுகளை பின்னதாவது செய்ய வேண்டும் எனவும் அந்த இரண்டாவது தீர்மானம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த படகுகளை திரும்ப பெறவும் ஒன்றிய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் பாஜக அரசு ஒன்றிய அரசும் சேர்த்து மணிப்பூரை கைகழுவி விட்டதாகவே தெரிவதாகவும், 2 அரசுகளினுடைய அலட்சியத்தால் இன்னும் எத்தனை உயிர்கள் இழக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே இனியும் வேடிக்கை பார்க்காமல் மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து மனிதநேயம் உயிர் பெற ஒன்றிய பாஜக அரசு குறிப்பாக நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்திட வேண்டும் என அந்த கூட்டத்தில் கோரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒன்றிய அரசு தொடர்ந்து நிதி வழங்குவதில் மானமுகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தற்போது வந்த நிதிக்குழுவிடம் குறிப்பாக மாஸ்டர் கிளாஸ் ஆஃப் பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அதற்கான நிதியை கேட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக 50% விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசு தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். ஆக அந்த திறன் மிக்க அரசை பாராட்டியிருப்பதை பெருமிதத்தோடு இந்த கூட்டம் பதிவு செய்வதோடு இந்த கோரிக்கை அனைத்தையும் ஒன்றிய அரசு நிறைவேற்றி தர வேண்டும். குறிப்பாக முதலமைச்சர் கோரிக்கையில வழிமுறைத்த அனைத்து கட்சிகளுக்கும் இந்த கூட்டம் நன்றி செலுத்துவதாகவும், தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கைகள் 16 நிதிக்குழுவின் அறிக்கையின் முழுமையாக பெற வேண்டும் என்றும் அதனை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தேர்தலை பொறுத்தவரை அன்னை தமிழ்நாட்டை உயர்த்திட வேண்டும், அகில இந்திய முழுமைக்கும் கூட்டாட்சி அரசு மலர வைக்கவும், பெருந்தகை அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது, கம்பீரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிக்கு 6வது முறையாக ஆட்சி செய்யும் வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே தேர்தலுக்கு முன்கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியும் சொல்லாத பல திட்டங்களையும் நிறைவேற்றி வளமான தமிழ்நாட்டை திமுக அரசு உருவாக்கி கொண்டிருப்பதாகவும், இனி என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டை ஆளும் என்றும் அந்த 6வது தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆள வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையுடன் சொல்லி வருகிறார்கள். பயனடைந்தவர் சொல்லும் பாராட்டுகள் பயனாளிகளுடைய நிறைவும் சேர்த்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை மீண்டும் வளர வைக்கும் என்பது ஐயமில்லை. இருந்தாலும் அரசினுடைய சாதனைகள், திட்டங்களை, முதலமைச்சர் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகள், தொலைநோக்கு பார்வைகள் அனைத்தையுமே மக்களுக்கு நினைவூட்டுவதன் மூலமாக தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்குங்கள் என கட்சியினுடைய உடன்பிறப்புகளுக்கு உயர் செயல்திட்ட குழு கேட்டுக்கொள்வதாக 6வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு உடன்பிறப்புகளும் ஒரு இயக்கம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்று முதல் தேர்தல் பரப்புரை பணிகளை தொடங்குங்கள், துண்டு பிரசுரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்க வேண்டும் எனவும், 7வது முறையும் ஏற்றம் காண்போம் என்று கோடிக்கணக்கான தொண்டர்களது உள்ளத்திற்கு அன்பான வேண்டுகோளை உயர்நிலை செயல்திட்ட குழு முன்வைப்பதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே உயர்நிலை செயல்திட்ட குழுவில் மொத்தமாக 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல், ஒன்றிய அரசிடம் நிதி, முதலமைச்சருக்கு பாராட்டு, மீனவர்களுடைய நலனை காக்க வேண்டும், மணிப்பூர் விவகாரத்தை ஒன்றிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 6 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்பு செல்வன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.